ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் காஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. பைத்தான் டியூட்டோரியல்ஸ், பைத்தான் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ங்க. முதல்ல ஆபரேட்டர்ஸ்னா என்ன சார்? ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டுமே சும்மா வச்சுட்டு இல்லாம அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சார், என் சம்பளம் இவ்வளவு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் அப்படின்னா, இப்போ உங்களோட டோட்டல் சம்பளம் எவ்வளவுங்க அப்படின்னா, ரீசன் சம்பளம் எவ்வளவுனா பழைய சம்பளம் அது கூட ஒரு 5% சேர்த்தும் போது எவ்வளவு சம்பளம் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான ஆபரேட்டர்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ங்க. அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆபரேட்டர்ஸ்ல. சரிங்களா, ஓகேவா? சரி, இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆபரேட்டர் அண்ட் ஆபரண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ரெண்டு வேரியபிள் எக்ஸ் 2 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எதெல்லாம் இந்த ஆபரேஷன்ல பயன்படுதோ அது பேர் ஆபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆபரேட்டரை யூஸ் பண்றோன்றதா இதுதான் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபைனலா வரதான் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ன்றது ஒரு ஆபரண்டுங்க, இது ஒரு ஆபரண்டுங்க, இதெல்லாம் ஆபரேட்டருங்க, இது உங்களுடைய ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேட்டர்லயே 3 முக்கியமான வகைகள் இருக்குங்க. 3 முக்கியமான வகைகள்னா சிங்கிள் ஒரே ஒரு ஆபரண்டை வச்சு, சார் நான் என்னோட வேல்யூ 10 சார், 10 11 12 13 மாத்திரம் சார் அப்படின்னா அது சிங்கிள் ஆபரண்டுங்க. அது யுனாரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பைனரி ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. 2 ஆபரண்டை பயன்படுத்துவாங்க. டெர்னரி ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. 3 ஆபரண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. இதுதான் உங்களுடைய இப்ப பார்க்கறது யுனாரி ஆபரேட்டருங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் பிளஸ்ங்க, எக்ஸ் என்கின்ற வேல்யூவை இன்கிரிமெண்ட் செய்து விடு, எக்ஸ் என்கின்ற வேல்யூவை டிக்ரிமெண்ட் செய்து விடு. யுனாரி டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். ஒரே ஒரு வேரியபிள் ஒரே ஒரு ஆபரண்ட் மட்டும் யூஸ் ஆனா அது யுனாரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி ஆபரேட்டர்னா 2 வேரியபிளை பயன்படுத்துவாங்க, 2 ஆபரண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா டெர்னரி 3ங்க. சரி, ஓகே. எனிவே இப்போ நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஆபரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம்னு அர்த்தங்க. அரித்மெட்டிக், லாஜிக்கல், மெம்பர்ஷிப், கம்பேரிசன், ஐடென்டிட்டி, பிட் வைஸ் அசைன்மெண்ட் வெவ்வேறு வகையான ஆபரேட்டர்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோல இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இது இல்லாம டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குங்க, எக்ஸ்போனன்சியேஷன் ஒன்று இருக்குங்க, மாடுலஸ் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 7 வகையான ஆபரேட்டர்ஸை நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா அடிஷன் ஆபரேஷன் நம்மள எப்படிங்க அடிஷன் ஆகும்? ஒரு மில்க் பாட்டில் இருக்கு, அது கூட ஒரு பிளஸ் ஆகுது. இப்போ 2 மில்க் பாட்டில் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா நமக்கு 3 மில்க் பாட்டிலா வந்துருதுங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய அரித்மெட்டிக் அடிஷன் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நாமளா பைத்தான்ல எப்படி சார் இருக்கும் இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அப்படிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, y ஈக்குவல் டு 10னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 15ன்னு வந்துருங்க. ஸோ இது அப்படியே ப்ரோக்ராமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? ஒரு ப்ரோக்ராமா நம்ம பார்க்கலாங்க. பைத்தானுடைய அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அடிஷன் ப்ரோக்ராம்ங்க. ஓகே, பைத்தான்ல இந்த மாதிரி தான் நம்ம கோட் எழுத போறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா மெமரியில போய் 5ன்னு ஸ்டோர் ஆயிடுங்க. ஓகேவா? அடுத்து y இஸ் ஈக்குவல் டு நம்ம 10ன்னு கொடுக்குறோம், மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அடிஷன் ஆபரேஷன் நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா நமக்கு அடிஷன் ஆகி நமக்கான அவுட்புட் வரும். ஸோ 10 பிளஸ் 5 நம்ம தரும் போது இங்க 15ன்னு வருங்க. ஓகே, இதுதான் நம்முடைய அடிஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பைத்தானுடைய ஐடிஎல்இ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் என்வரான்மெண்ட்ல போய் ரன் பண்றாங்க. ஸோ ரன் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, y இஸ் ஈக்குவல் டு 10ங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு தரங்க. ஓகே, அப்படி தரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ரன் பண்றாங்க. ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15 நமக்கு வேல்யூ வருங்க. ஸோ இதுதான் உங்களோட அடிஷன் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பைத்தான நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதோட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. இதெல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. சரி, ஓகே. நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இது என்னோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க. சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க, மதுரை வாயில் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாம். இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. நான் உங்ககிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சரி, ஓகே. ஸோ நாம வந்து லைக் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. சப்ட்ராக்ஷன் என்ன சார்? ஒரு 2 மில்க் பாட்டில் இருக்கு, அதுலேருந்து ஒன்றுத்தை மைனஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு மில்க் பாட்டில் நமக்கு வருங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய ஜென்ரலான சப்ட்ராக்ஷன். அதெல்லாம் ஓகே சார், பைத்தானில் எப்படி சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுடைய சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் நடக்குங்க. x = 10 இருக்குங்க, y = 5 இருக்குங்க. இப்போ x - y அப்படின்னும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 - 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5ன்றது பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா? இது அப்படியே வந்து நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துலாங்க. பைத்தானுடைய கோட் நான் எழுதிட்டு இருக்கேங்க. இப்போ பைத்தானில் இந்த மாதிரி தான் கோட் எழுதுவீங்க. ஓகே, x = 10 அப்படின்ற ஒரு கோடை நம்ம எழுதியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து y = அப்படின்னு போட்டு நம்மளுடைய 5ன்ற வேல்யூவை நம்ம தரப்போகிறோங்க. மெமரியில் போய் 10ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. y = 5ன்னு ஒன்று வந்து மெமரியில் 5ன்றது ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து x - y அப்படின்னு தரும்பொழுது 10 - 5ன்னு நம்ம தரும்போது நமக்கு ரிட்டர்ன் வர்றது பைத்தானோட அவுட்புட் வந்து நமக்கு 5ன்றது பிரிண்ட் ஆகுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம வந்து லைவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுடைய பைத்தான் என்விரான்மெண்ட்லங்க. இது பைத்தான் என்விரான்மெண்ட்டுங்க. நம்ம கோடை போட்டாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த ரன் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்க. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணிடலாங்களா? ரன் மாடியூல் நான் தரப்போகிறேங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5ன்ற வேல்யூ வந்துருச்சுங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டருங்க. யூஸ்வலாக நடக்கிறது தானுங்க. ஸோ 2 பாட்டில் இருக்குங்க, 2 இருக்குது. இதை கூட நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இன்னும் 2 பாட்டில் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் போது இன்ட்டு அப்படியே வந்து 2 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 4ன்ற மாதிரி வருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் எப்படி நடக்குதுன்றது தான் இப்போ நம்ம பைத்தானில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தானோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே நானே சொந்தமாக எழுதின ஆர்டிகல் இருக்குங்க. இந்த வெப்சைட்டில் wikidiki.com போங்க. இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? டீட்டெயிலாக எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பைத்தானோட எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸும் அழகாக நான் போட்டுருவேன். போய் படிங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பைத்தானுடைய அரித்மெட்டிக்ல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. x = 10, y = 5 அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா print of x × y அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 50ன்ற வேல்யூ வருதுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மல்டிப்ளிகேஷன் நடக்கும். நம்ம பைத்தான் கோட் நம்ம பார்த்தலாம், அதுக்கானதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து x = 10, y = பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. மெமரியில் போய் 10ன்றது போய் ஸ்டோர் ஆகிடுங்க. ஓகேவா? 10ன்றது ஸ்டோர் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து y = 5ன்னு இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் போய் 5ன்றது ஸ்டோர் ஆகிடுங்க. ஓகேவா? 5ன்றது ஸ்டோர் ஆகிடுச்சுங்க. அண்ட் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். x × y அப்படின்னு நம்மளுடைய அவுட்புட் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து 10 × 5ன்னு போடும்போது நமக்கு 50ன்ற டேட்டா வருங்க. ஸோ 50ன்ற டேட்டா நமக்கு ப்ராசஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் கோடு ஒர்க் ஆகும். இதை லைவாக நம்ம வந்து லைக் பைத்தான் என்விரான்மெண்ட்டில் போய் ரன் பண்ணி பார்த்துடலாம். x = 10, y = 5ங்க. பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரன் பண்ணும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து 10 × 5ன்னும் போது 50 நமக்கு பிரிண்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பைத்தான் கோடு ஒர்க் ஆகுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டிவிஷன் ப்ரோக்ராம். டிவிஷன் போது 2 வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கணக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 1ன்றது நமக்கு வருங்க. ஓகே, இதான் வந்து நம்மளுடைய டிவிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டிவிஷன் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோம். இவங்க 1.0 இருக்கு, எல்லாம் ஒன்று தாங்க. சரி, ஓகே. டிவிஷன் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோங்க. ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாங்க. டிவிஷன் ஆப்ரேட்டர்னா வந்து x = 12, y = 3ங்க. print of x / y அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 4.0 இல்லை 4 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். சரி, நான் பைத்தானுடைய கோடுக்கு நம்ம போகிறோங்க. இது எப்படி எக்ஸாக்டாக பார்க்கலாங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ x = 12 அப்படின்னு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்யோட வேல்யூ மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகிடுங்க. மெமரியில் இருக்க போய் உட்காந்துக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரியில் வந்து 3ன்றது போய் பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல print of x / y வந்து 12 / 3ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா மெமரியில் 12 / 3 ஆகி இங்கே 4.0ன்றது அவுட்புட்டாக வருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாங்க. x = 12, 3 அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4 அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஸோ 4ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய
நம்மளுடைய ஃப்ளோட் டிவிஷன் ப்ரோக்ராம்ன்றதை பார்க்கலாங்க. ஃப்ளோட் டிவிஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னா சார் டிவிஷனே தான் ஃப்ளோட் டிவிஷனுங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோயஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும் 4.8 அப்படின்னா 4ன்றது எடுத்துக்கும், 4.9னா 4ன்னு எடுத்துக்கும், 4.5னா 4 எடுத்துக்கும். அந்த ஃப்ளோட் டிவிஷன்னா அந்த லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறது தான் ஃப்ளோட் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃப்ளோட் டிவிஷன் ஆப்ரேட்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். x is equal to 12, y is equal to 3, x float division of y அப்படின்னும் போது 4 அப்படின்னு நமக்கு அழகா பிரிண்ட் ஆயிடுங்க. அங்க டிவிஷன் 4.0ன்னு வந்துச்சுங்க, இங்க வந்து ஃப்ளோட் டிவிஷனா 4ன்னு பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா? இப்போ வந்து x is equal to 12 அப்படின்னு நான் தரேங்க. இப்போ ஃப்ளோட் டிவிஷன் நம்ம பண்ண போறோங்க. ஓகே, x is equal to 12 நான் கொடுத்துருக்கேன், மெமரியில 12ன்னு ஸ்டோர் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா y is equal to 3ன்னு நான் தரேங்க, மெமரியில போய் 3ன்றது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ x divided by y, x float division of y அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 4ன்றது உங்களுக்கு அழகா பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் டிவிஷன் பண்ணும்போது 4ன்றது பிரிண்ட் ஆகுங்க. இதுதான் ஃப்ளோட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து பைத்தான் கோட்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதான் 2 ஸ்லாஷ் வருங்க ஃப்ளோட் டிவிஷன்னா. ஓகேவா? ஸோ 2 ஸ்லாஷ் வருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 4 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய மாடுலஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாடுலஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலோன்னா ரிமைண்டர்னு அர்த்தங்க. ஓகேவா? அதாவது 2 டிவைட் பை 2 போட்டா 2 போட்டா நமக்கு வந்து லைக் 0 வரும். ரிமைண்டர் என்னப்பா 2ஆல வகுத்தீங்கன்னா 0 தானே வரும். அப்படி அந்த ரிமைண்டரை தான் வந்து மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாடுலஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. x is equal to 12, y is equal to 3னா 12 டிவைட் பை 3 போட்டீங்கன்னா ரிமைண்டர் என்ன, மீதி என்ன வரும்? எதுவும் வராது. அப்போ 0. ஸோ எக்ஸ் மாடுலோ ஆஃப் ஒய்ன்னும் போது நமக்கு 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் போகிறோம், மாடுலஸ்க்கான ப்ரோக்ராமுக்கு போகிறோங்க. x is equal to 12 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. x is equal to 12ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து y is equal to வந்து 3ன்னு நான் தரப்போறேங்க. ஸோ y is equal to 3ன்னு நான் தரப்போறேன். தந்துட்டு x மாடுலோ ஆஃப் y அப்படின்னு நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகுங்க. ஸோ பைத்தானோட அவுட்புட் நமக்கு ரன் ஆகுதுங்க. பைத்தானோட அவுட்புட் ரன் ஆகும்போது 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகுதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட்டுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான அவுட்புட் ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ x is equal to 12, y is equal to 3, x மாடுலோ ஆஃப் ஒய்ன்னு போடும்போது 12 மாடுலோ ஆஃப் 3 அப்படின்னும் போது நமக்கு 4 அப்படின்னு 0ன்றது நமக்கு இப்போ அவுட்புட்டாக வரணும். சரி, இதுதான் வந்து மாடுலோ ஆர் மாடுலஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்போனென்ஷியல் ப்ரோக்ராம்ன்ற பார்க்குறோம். அதாவது எக்ஸ் 2 பவர் 3 அப்புறம் 2 பவர் 3 அதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல். அது சொல்றது தான் வந்து ஸ்டார், திரும்ப ஒரு ஸ்டார் போடுவாங்க. 2 இங்க 3 இருக்கு, 2 பவர் 3ன்னும் போது 2 into 2 into 2 அப்படின்னா வந்து நமக்கு 8. இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்போனென்ஷியல் பண்றதா இருந்தா வந்து ஒரு ஸ்டார், அதாவது டிவிஷன்ல ஒரு டிவிஷன் 2 டிவிஷன் போட்டா வந்து ஃப்ளோட் டிவிஷன் சொன்னோம். ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் போனா வந்து அது வந்து நம்மளுடைய எக்ஸ்போனென்ஷியல் ப்ரோக்ராம் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 பவர் 3 அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 into 2 போடும்போது நமக்கு வந்து லைக் 8ன்றது வருதுங்க. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாங்க, எக்ஸ்போனென்ஷியேஷனை. ஓகே, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். x is equal to 2 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தாச்சுங்க. x is equal to 2ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து y is equal to பார்த்தீங்கன்னா வந்து 3 அப்படின்ற மாதிரி நான் 4 கொடுத்துருக்கேன்னா அப்படியே சாமி மாற்றி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். y is equal to 4ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா 2 into 2 into 2 into 2 அப்படின்ற மாதிரி வருங்க. 4 16 ஆன்சராக வரணுங்க. இது பிரிண்ட் ஆகும்போது நமக்கு அவுட்புட் வந்து 16ன்ற மாதிரி வரணுங்க. ஓகே, 16ன்ற மாதிரி வந்துருச்சுங்க. ஓகே, இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கான அவுட்புட்டை பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ x is equal to 2, y is equal to 4 நம்ம அதை பிரிண்ட் பண்ண போறோம், எக்ஸ்போனென்ஷியல் பண்ண போறோங்க. அப்படி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும்போது நம்ம மாடியூல்ல வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரும். இதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூஆர்எல் நான் போட்டிருக்கேங்க wikidiki.comல. இதில் வந்து நானே ஒரு கண்டென்ட் நிறைய எழுதியிருக்கேங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன், போய் பாருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க, பைத்தானுக்கான இன்டர்வியூ கொஷின் நிறைய பேர் தேடிட்டீங்க, எங்கன்னா கிடைக்குமான்ட்டு கண்டிப்பாக நான் தரேங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேங்க. போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்து என்கிட்ட கேட்கலாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிங்க நான் நம்புறேங்க.
ஸோ நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய கோர்சஸுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ், திஸ் இஸ் விக்கிடெக்கின் காஷன் விட்டுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவியும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ண தயாரிக்கேன். நன்றி, வணக்கம்.